பங்குனி உத்தரத்தின் சிறப்புகள். முருகபெருமான் அருள் பரிபூரணமாக கிடைக்க இந்த நாளில் வேறு எந்தெந்த தெய்வங்களை எல்லாம் வழிபடலாம்? கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிறது பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு நினைவுக்கு வருவது முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் மட்டும் இல்லைங்க, இந்த பங்குனி உத்திர நாள்ல பல தெய்வங்களுடைய திருமணங்கள் இந்த நாள்ல தான் நடந்திருக்கு. அதெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். பங்குனி உத்திர நாள்ல முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவதால் நன்மைகள் அதிகரிக்கும், வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும். உங்களோட நியாயமான ஆசைகள், நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் முருகனிடம் நீங்க வேண்டுங்க. இந்த நாள்ல இருந்து அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ள பாருங்க, கண்டிப்பா அதெல்லாமே நிறைவேறும். முருகப்பெருமானுக்கு இந்த நாள்ல காவடி எடுக்கிறதும் பால் அபிஷேகமும் தான் ரொம்ப முக்கியம். நம்ம பழனிக்கு பால் காவடி எடுத்துட்டு போற எண்ணிக்கைகள் வருடத்திற்கு வருடம் அதிகரித்து கொண்டே தான் இருக்குது. இந்த நாள்ல அவங்க எடுத்துட்டு போற பாலை வச்சு முருகருக்கு அபிஷேகம் பழனியில பண்ணுவாங்க. அதை பார்க்கறதுக்கு கண்கள் 1000 இருந்தாலும் பத்தாது அப்படி சொல்லலாம். ஏன்னா அவங்களோட கோரிக்கைகள் அனைத்துமே முருகப்பெருமான் நிறைவேற்றாரு. அதனாலதான் இந்த நாள்ல பழனி மலை முருகனை பால் அபிஷேகம் செய்து பக்தர்கள் வணங்குறாங்க, அவரோட அருளை பெறாங்க. இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை வருது. இந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு பலரும் காவடி சுமந்து பால்குடம் ஏந்தி வழிபடுறது வழக்கமா வச்சிட்டு இருக்கோம். பங்குனி உத்திரம் பல தெய்வங்களுடைய திருமணத்தில் தொடர்புடையது. இது முருகப்பெருமானுக்குரிய விரத நாளா குறிப்பிட்டாலும் மிக முக்கிய காரணம் அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் அந்த அசுரர்களை கொட்டத்தை அடக்கிறதுக்கு முருகப்பெருமான் தன் தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை ஆரம்பிக்கிறார். குதிரைகள் பூட்டிய தேரில் முருகப்பெருமானுக்கு வாயு பகவானே சாரதியாக வரார். முருகனின் படைகள் அணிவகுத்து போகுது. அப்பொழுது வழியில ஒரு சிறிய மலை முருகனின் படைகளை வழிமறைக்குது. அதை பார்த்து காரணம் புரியாம அங்க இருக்கவங்க எல்லாம் திகச்சு நிக்கிறாங்க. அப்பதான் அங்க நாரதர் வராரு. அந்த மலையை பற்றிய உண்மைகளை முருகனிடம் கூறுறாரு. இந்த மலை கிரவுஞ்சன் என்னும் அசுரனாக இருந்தது. எல்லோருக்கும் தீமைகள் மட்டுமே புரிந்த தீய சக்தி இது. அகத்திய முனிவரின் சாபத்தால் அசையாமல் மலையாகி நின்றாலும் இருந்த இடத்திலே இருந்து கொண்டே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை தந்து கொண்டிருக்கிறது இந்த மலை. மேலும் இந்த மலைக்கு அருகில் உள்ள மாயாபுரி பட்டினம், இந்த நகர்ல சூரபத்மனின் தம்பியும் யானை முகம் கொண்டவனுமான தரகாசுரன் ஆட்சி செய்துட்டு வராரு. தேவர்களை மிகுந்த துன்பங்களுக்கு உள்ளாக்கி வரான் இவன் அப்படின்னு தகவலை நாரதர் முருகர்கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட முருகப்பெருமான் தன் தளபதி வீரபாகுவிடம் படையில் பாதியை அழைத்து கொண்டு போய் தரகாசுரனை அழித்துவிட்டு வா அப்படின்னு கட்டளையிடுறாரு. முருகனின் கட்டளைப்படி வீரபாகு தலைமையில் முருகனின் படைகள் மாயாபுரி பட்டணத்திற்கு போறாங்க. இதனை அறிந்த தரகாசுரனும் பெரும் படையை திரட்டி எதிர்கொள்றார். அவர்கள் இருவரும் கடும் போர் புரியுறாங்க. இந்த பக்கத்திலும் வீரர்கள் இறந்து போறாங்க. போர்க்களத்துல நின்று யுத்தம் செய்த தரகாசுரன் முருகப்படையின் வீரனான வீரகேசரியை தன் கதாயுதத்தால் மார்பில் அடித்து சாய்க்கிறான். இதனை கண்ட வீரபாகு வெகுண்டெழுறாரு. தரகாசுரனை கடுமையா தாக்குறாரு. இதனால் கோபம் கொண்ட தரகாசுரன் திரிசூலத்தால் வீரபாகுவின் மார்பில் குத்தி சாச்சிடுறாரு. மூர்ச்சியா கிடந்த வீரபாகு தரகாசுரன் எள்ளி நகையாடுறாரு. அசுரன் அல்லவா, எள்ளி நகையாடுவான். ஏன்னா அவனுக்கு அழிவு காலம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். உடனே அங்கிருந்த முருகனின் படைகள் நாலாபுறமும் செதறி ஓடுது. மயக்கம் கலைந்து எழுறாரு வீரபாகு.
மீண்டும் மூர்க்கத்தனமா தாக்குறான் இந்த அசுரன். இதனை தாங்க முடியாம இருந்த போதும் தரகாசுரன் தன் மாய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். எலியா மாறி கிரவுஞ்சன் மலைக்குள் புகுந்து கொண்டு வீரபாகுவும் அவனை தொடர்ந்த மற்ற வீரர்களும் விடாது மலைக்குள் நுழையிறாங்க. மலை தன் வேலையை காட்ட ஆரம்பிக்குது. தரகாசுரனின் அசுர படைகள் முருகப்பெருமானின் படைகளை பெரிய அளவில் தாக்கி அழிக்குது. இதனை நாரதர் மூலம் அறிந்து கொள்கிறார் முருகப்பெருமான். நேரடியா போர்க்களத்துக்கு வரார். வந்தவரின் வலிமையை அறியாத தரகாசுரன் சிறுவன் என முருகனை கிண்டல் கேலி செய்து எள்ளி நகையாடுறார். கோபம் கொண்ட முருகப்பெருமான் அவனை கடுமையா தாக்க ஆரம்பிக்கிறார். தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீண்டும் எலியாக மாறி மலைக்குள் நுழைந்து மாய வேலைகளை காட்ட ஆரம்பித்தான். முருகப்பெருமான் தன் வேலாயுதத்தை கையில் எடுத்து வீசுறாரு. துள்ளி வந்த வேல் மலையை தூள் தூளாக உடைத்தெறிகிறது. தரகாசுரனையும் கொல்லுது. அதன் பிறகு முருகப்பெருமான் தெய்வானையை மணக்கிறார். இந்த நாள் தான் பங்குனி உத்திரம். அதனாலதான் முருகப்பெருமானின் திருமணமான நாள், தெய்வானையை மனம் புரிந்த நாள். இந்த நாள்ல திருமணமாகாத கன்னி பெண்கள் முருகருக்கு விரதம் இருக்கிறாங்க. திருமணம் ஆனவங்களும் குடும்ப விருத்திக்காக முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறாங்க. முருகப்பெருமான் இந்த உத்திர நட்சத்திரம் அன்று மற்ற தெய்வங்களும் திருமணம் நடந்திருக்கு. அதெல்லாம் எந்தெந்த தெய்வங்களுக்குன்னு பார்த்தா, சிவபெருமான் பார்வதி திருமணமே இந்த நாள்ல தான் நடந்திருக்கு. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இந்த கல்யாணமும் பங்குனி உத்தரத்துல தான் நடந்திருக்கு. ஸ்ரீராமர் சீதாதேவி அந்த திருமணமும் இப்பதான் நடந்திருக்கு. இந்த தெய்வங்களோட திருமணங்கள் எல்லாம் இந்த பங்குனி உத்தரத்துல நடந்தனாலதான் இந்த நாளை புராண கதைகள் ஒப்பிட்டு நம்ம கொண்டாடுறோம். அதே போல் ஆண்டாள் ரங்கநாதருடன் ஐக்கியமான நாளுமே இந்த பங்குனி உத்தர திருநாள் தான். இந்த நாள்ல எந்த தெய்வத்தை நீங்க வழிபட்டாலும் மனதார வழிபடுங்க. உங்களுக்கு இருக்கிற துன்பங்கள் அனைத்துமே விலகும். நியாயமான ஆசைகள் அனைத்துமே இந்த தெய்வங்கள் நிறைவேற்றும். இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.